நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாஸ்கெடெக் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட அளவு கடந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க புதுசுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நீங்க மெம்பர்ஷிப் ஆகணும்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகுங்க. உங்களுக்கு நீங்க கேட்ட வீடியோ மெம்பர்ஷிப்ல வந்து போடப்படும். உங்களுக்கான நிறைய தகவல்கள் மெம்பர்ஷிப்லையும் கொடுக்கப்படும். விருப்பம் இருக்கவர்கள் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்மட்ச் பண்ணும்போது எப்படி அந்த ஆயில் எஃபெக்டை நம்ம அதை கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன், இது குவாலிட்டி இல்லாத படம் தான், கொஞ்சம் ரெசல்யூஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். இதற்கான எடுத்திருக்க ப்ரஷ் பார்த்தீங்கன்னா எல்லா சிசிலையுமே இருக்கிற ஒரு டிஃபால்ட் ப்ரஷ் தான். நம்பர் 48. இதோட ஸ்பேசிங் லெவல் 1 வச்சுக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் பென் ப்ரஷர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மவுஸில் பண்ணல, வேக்கம் டேப்லெட்டில் பண்ணுறேன். ஒரு பென்னு மூலிமா வச்சு அதில் தான் ஸ்மட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இதற்கான ஸ்ட்ரென்த் 88 வச்சுருக்கேன். ஸோ எப்படி நம்ம ஸ்மட்ச் பண்ணலாம்? எப்போவுமே ஸ்மட்ச் பண்ணும்போது நல்ல படத்தை ஜூம் பண்ணி வச்சு ஸ்மட்ச் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஹேங் ஆகாது. ஸோ இப்போ ஓரளவு படத்தை நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்மட்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ படத்தை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மட்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எந்த இடங்கிறது அது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த கன்னத்திட்டு ஆரம்பிப்போம். இந்த கலர்ஸு அந்த இதெல்லாம் எதுவுமே மாறாமல் அந்த கலர்லேயே அப்படியே ஸ்மட்ச் பண்ணலாம் நம்ம. இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பொறுமையாக ஸ்மட்ச் பண்ணுறேன். இப்போ இந்த கர்வ் கிட்ட கீழே அப்படியே நான் ப்ரஷ்ஷை நல்லா சின்னதாக வச்சுட்டு கலர் அப்படியே இது பண்ணி அப்படியே ஸ்மட்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஹைலைட்ஸ் கொஞ்சம் இருக்கிற இடத்தெல்லாம் அப்படியே நான் ஸ்மட்ச் பண்ணுறேன். இப்போ இந்த மூக்குக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து அப்படியே இந்த கர்வ் லைன்லாம் எப்படி போதோ அதே மாதிரியே ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆயில் ஷேட் எஃபெக்ட் எப்படி கிடைச்சிருக்குன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் பொறுமையாக ஸ்மஜ் பண்ணி அந்த கர்வ் லைன்லாம் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த இடத்துலலாம் அப்படியே பொறுமையாக நான் வந்து லைட்டாக ஸ்மச் பண்ணுறேன். ரொம்ப வேகமாக ஸ்மச் பண்ணோமா இந்த இடத்துலலாம் ரொம்ப லேக் ஆகும். சில இடத்துலலாம் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம இது பண்ணோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பேட்சாக தெரிகிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல மட்டும் டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 40 வச்சுக்கிறேன். 40 வச்சுட்டு மறுபடியும் இந்த என்ன பண்ணுறேன்னா இந்த பண்ண இடத்துலையே மறுபடியும் ஸ்மச் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஸ்பேசிங் தேவையோ அந்த இடத்துல ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஆயில் எஃபெக்டை நம்ம இந்த ப்ரஷ்ஷில் வந்து நல்லாவே கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு பொறுமையாக ஸ்மச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.